4 நாட்களுக்கு முன்னாடி நாக்பூரில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கலவரம் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. எதுக்காக அந்த கலவரம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுரங்கசீப் அவர்களுடைய கல்லறை அப்படிங்கிறது இங்கேருந்து அகற்றப்படணும், இந்த இடத்துல அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கலவரம் அப்படிங்கிறதே வெடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு போராட்டமாக தொடங்கின இது இன்றைக்கி ஒரு பெரிய கலவரமாகவே மாறி இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக முகலாய பேரரசராக இருந்த அவுரங்கசீப்புடைய கல்லறை அகற்றணுங்கிற கோரிக்கை வந்திருக்கு, அது இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்துக்களை ரொம்ப கொடூரமான அளவுக்கு கொடுமைப்படுத்தினார். இந்து கோயில்களை எல்லாம் அடித்து உடைச்சார். அதனால் அவருடைய கல்லறைங்கிறது இந்திய மண்ணில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. யார் போராடுறவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அதை மட்டும் சொல்லி போராட்டம் பண்ணாமல் குரானுடைய வாசகங்கள் பொறிக்கப்பட்ட குடும்பாவிலாம் அவங்க எரிக்கவும், அது 2 கம்யூனல் கிளாஷ், இந்து முஸ்லீம் கலவரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியான செய்திகள்ங்கிறது வருது. அவுரங்கசீப்பை பற்றின இந்த பார்வை அப்படிங்கிறது இந்த கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே அவுரங்கசீப்னாலே ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் உண்மை இல்லை, அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அவர் முதல்ல எப்படி தான் ஆட்சிக்கு வந்தார், இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன், நான் உங்கள் போகன். அவுரங்கசீப்பை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை அவருடைய வரலாறோடு சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. பொதுவாகவே அரசியலில் பார்த்தீங்கன்னா யாரையாவது திட்டணும் அப்படின்னா அவுரங்கசீப்பை வச்சு தான் திட்டக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா இந்த ஆட்சி அவுரங்கசீப்பை விட கொடுமையான ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுவே ஆளுங்கட்சியாக இருந்தால் அவுரங்கசீப் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சியை மாற்றி நாங்கள் பொன்னான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஏன் இப்படி ஒரு திட்டக்கூடிய ஒருத்தராகவே இவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ரொம்ப கொடூரமான ஒரு அரசராக இவர் காட்டப்படுறார். இவருடைய ஆட்சியில் யாருமே எதுவுமே பேச முடியல, யாரை பார்த்தாலும் கொன்று குவிச்சுக்கிட்டே இருந்தார், எங்கே பார்த்தாலும் கலவரம் இருந்துச்சு. அதே மாதிரி கோயில்கள் இடித்து தள்ளப்பட்டுச்சு, இந்துக்களுக்கு அதிகமான கொடுமைகள் நடத்தப்பட்டுச்சு, இந்துக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிச்சார், இந்துக்களுக்கு எதிராக வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுச்சு, கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்ங்கிறது அதிகமாக வருது. இந்த செய்திகளை அடிப்படையாக வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய கலவரம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த மாதிரியான கலவரங்கிறது இப்போ மட்டும் உருவாகலை, அப்பப்போ அவுரங்கசீப் பேரை வச்சு ஒரு பேச்சுங்கிறது வரும், ஒரு சண்டைங்கிறது வரும். அதே மாதிரி இப்போவும் அது தொடங்கியிருக்கு. பெருசாகாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த அவுரங்கசீப் மேட்ரு இப்போ சூடு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணம் ஒரு சினிமா. சாவா அப்படிங்கிற ஒரு படம்ங்கிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய மகனான சம்பாஜி மகாராஜுடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் தான் அவுரங்கசீப் ரொம்ப கொடூரமானவர் அப்படிங்கிறது இன்னும் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சம்பாஜி மகாராஜா ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை செய்தார் அப்படிங்கிறத வர விஷுவலாக வேற காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அப்படிப்பட்ட அவுரங்கசீப் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்கிறது வெடிச்சிருக்கு. ஒரு சினிமா என்ன செய்யும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, சினிமா ஒரு கலவரத்தை உருவாக்கும். சரி, இப்போது அவுரங்கசீப்புங்கிறவர் எந்த அளவுக்கு கொடுமையானவராக இருந்தார், இந்த சாவா படத்தில் காட்டின மாதிரி ரொம்ப கொடுமை செய்து தான் சம்பாஜி மகாராஜ் கொலை செய்யப்பட்டாரா, எது தான் உண்மை அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். யார் இந்த அவுரங்கசீப்? சென்னை சிட்டியில் ஹீரோ இறங்கினாரு அப்படின்னு ஒரு படத்தில் காட்டணும்னா எடுத்தோடனே எதை காட்டுவாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுவாங்க, இல்லைன்னா ஏர்போர்ட்டை காட்டுவாங்க. அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குங்கிற இமேஜை காட்டணும்னா எந்த ஊராக இருந்தாலும் எடுத்த உடனே காட்டக்கூடிய ஒரு மானுமெண்ட் எது அப்படின்னா தாஜ்மஹால் தான். அந்த தாஜ்மஹாலை தன்னுடைய காதல் மனைவியான மும்தாஜுக்காக கட்டினார்ல ஷாஜஹான், அவருடைய மகன் தான் இந்த அவுரங்கசீப். ஷாஜஹானுக்கு மும்தாஜ் மஹால் மூலமாக 4 ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 4 பசங்களில் 3ஆவதாக 1618ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்தவர் தான் அவுரங்கசீப். அவுரங்கசீப் சின்ன வயசாக இருந்த சமயத்தில் ஷாஜஹான் முகலாய பேரரசுடைய அரசராக இல்லை, அவர் பிரின்ஸாக தான் இருந்தார், இளவரசராக இருந்தார். அந்த சமயத்தில் ஜஹாங்கீர் தான் ஆட்சியில் இருந்தார். ஜஹாங்கீருக்கு எதிராக புரட்சி செஞ்சு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு பிளான் பண்ணார் ஷாஜஹான். அது தோற்று போயிடுச்சு. தோற்று போனவுடனே ஷாஜஹானுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு, எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும், இல்லைனா தன்னுடைய தந்தையான ஜஹாங்கீர் தனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு பயந்தார்.
அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகன்களான டாரா ஷிக்கோவையும் அவுரங்கசீப்பையும் சின்ன வயசாக இருக்கும்போதே தன்னுடைய தந்தையுடைய அரண்மனைக்கு அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தைங்கிறத நடத்தியிருக்கார். நீங்கள் பசங்களை வச்சுக்கோங்க, நான் வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுகிறேன், உங்களுக்கு எதிராக நான் எந்த விதமான தப்பு செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு இவங்களை தான் முதல்ல ஷீல்டாக பயன்படுத்தியிருந்தார். இந்த அளவுக்கு தான் முகலாய பேரரசுடைய அரியணை போட்டிங்கிறது இருந்துச்சு. நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் அதை சொல்கிறேன். ஏன்னா அவுரங்கசீப்புடைய வரலாறும் அதுல இருந்து தான் பெருசாக தொடங்குது. சின்ன வயசுல தன்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து நல்லாவே படித்தார், மிலிட்ரி டாக்டிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்த அவுரங்கசீப் மேலே ஷாஜஹானுக்கு பெரிய அளவுக்கான விருப்பங்கிறதுலாம் இல்லை. தனக்கு அப்புறமா முகலாய பேரரசை யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஷாஜஹான் யோசிச்சு வச்சிருந்தாருன்னா, தன்னுடைய மூத்த மகனான டாரா ஷிக்குக்கு தான் அந்த பதவி போய் சேரணும் அப்படின்னு யோசனையில் இருந்தார். அதனால அவுரங்கசீப்பை பற்றி அவர் பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது, மற்ற மகன்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படி சேவல் சண்டை பார்க்குறோமோ அதே மாதிரி யானைகளை சண்டை போட்டு பார்க்கறது ஷாஜஹானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சண்டையை ஏற்பாடு பண்ணி தன்னுடைய மகன்களோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போது அந்த சண்டையில் இருந்த சுதாகர் அப்படிங்கிற யானைக்கு மதம் பிடிச்சு அவுரங்கசீப்பை நோக்கி தாக்க வருது. பயந்து போகாத அவுரங்கசீப் தன்னுடைய ஈட்டியை எடுத்து யானையுடைய தலையிலே குத்தி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அந்த யானை சரியாமல் அவுரங்கசீப்பை வந்து மிதிக்கிறதுக்கு ஓடி வருது. அந்த சமயத்தில் சண்டையில் இருந்த இன்னொரு யானை வந்து இந்த யானையை தள்ளி விட்டு இவரை காப்பாத்துச்சு. அதை பார்த்த ஷாஜஹான் பூரிச்சு போய், யானை எதிர்க்க வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக நின்னா பாரு, இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லி பாராட்டு பத்திரம்லாம் வாசித்து, இனிமே நீ வந்து டெக்கானை வந்து பார்த்துக்கோ, அதாவது தக்கான பூமி பகுதியில் முகலாய பேரரசுடைய எல்லை விஸ்தரிப்புகளுக்கான வேலையை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறார். அதை ஏற்றுக்கிட்டு அவுரங்கசீப்பும் கிளம்பி போகிறார். 16 வயசில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அரண்மனையிலேருந்து கிளம்பி போகிறாரு அவுரங்கசீப். கிளம்பி போய் பல போர்களில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. முகலாய பேரரசு சாம்ராஜ்யத்துடைய அரசவை நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் எடுத்து அந்த வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி பால், புந்தல்கண்ட், காந்தஹார் போர்லெல்லாம் பயங்கர வீரதீரமாக செயல்படுறாரு. அதே மாதிரி குஜராத், முல்தான், டெக்கான் பகுதிகளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸையும் அவர் எடுத்து செய்கிறார். ஆனால் இப்படி ஒரு களத்தில் இறங்கி போராடிட்டு இருந்த சமயத்தில் அவருடைய அண்ணனான டாரா ஷிக்கோ வந்து அரண்மனையோட சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். தலைநகரத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அவருடைய அப்பாவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் டாரா ஷிக்கோ. இது அவுரங்கசீப்பை பயங்கரமாகவே கோவப்படுத்திட்டு இருந்துச்சு. அதுவும் இவர் களத்தில் ஏதாவது முக்கியமான டெசிஷன் எடுத்திருப்பார்ல, அப்படி டெசிஷன் எடுத்து செயல்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தலைநகரில் இருந்து அவருக்கு வந்து உத்தரவு வரும், இல்லை இது செய்யாத அப்படிங்கிற மாதிரி. இப்படி பல சமயங்களில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய போர்லெல்லாம் அவுரங்கசீப் பின்வாங்க வேண்டிய சூழல்ங்கிறது இருந்துச்சு ஷாஜஹானுடைய உத்தரவால். அப்படி ஷாஜஹான் உத்தரவு போட்டது எல்லாமே டாரா ஷிக்கோவுடைய ரெக்கமெண்டேஷனால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவுரங்கசீப்புக்கு லேட்டரான் பாயிண்டில் தெரிய வருது. அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. டாரா ஷிக்கோ தான் ஷாஜஹானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மகனாக இருக்கார். அவர் தான் அரியணை ஏற போகிறாரு அப்படிங்கிற சூழல் இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் ஷாஜஹானுக்கு உடம்பு மோசமாக மாறுது. அரசருக்கு உடல் நலம் சரியில்லை, எப்போ வேணால் அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி முகல் எம்பையர் முழுக்கவுமே காட்டுத்தீயாக பரவுது. எப்படியாவது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு 4 சகோதரர்களும் முடிவு பண்ணுறாங்க. நான் தான் அரசனாவேன் 4 பேருமே யோசிக்கிறாங்க. 4 பேருமே அதுக்கான போட்டியில் இறங்குறாங்க. அந்த போட்டிங்கிறது ஒரு போராகவே வெடிக்குது. அந்த போட்டியில் எப்படியாவது நாம ஜெயிக்கணும்னு யோசிச்ச அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பியான முராடை வந்து துணைக்கு அழைச்சிக்கிட்டு, நான் ஜெயிச்சிட்டேன்னா நார்தன் சைடு ஃபுல்லாக உன்கிட்ட தான் ஒப்படைப்பேன், நீ அதை எடுத்துக்கலாம், மீதி இருக்கதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இது முராடுக்கு இந்த டீலிங் ஓகே ஆகும். 2 பேரும் கூட்டணி அமைச்சு மீதி 2 சகோதரர்களை விரட்டி அடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அரசர் அரண்மனைக்குள்ளே இருக்கும்போதே தலைநகரை முற்றுகையிட்டு நீங்கள் சரண்டரானால் தான் ஒரே வழிங்கிற மாதிரி செக்மேட் வச்சுட்டாங்க. ஷாஜஹான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு தன்னுடைய அரண்மனையையும் அதிகாரத்தையும் தன்னுடைய பசங்கக்கிட்ட ஒப்படைச்சார். மூத்தவர் டோரா ஷிக் இருக்கார்ல, அவர் தப்பிச்சு ஓட்டினார். அரண்மனையும் அதிகாரமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவுரங்கசீப் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை காமிச்சார். முகலாய பேரரசுடைய அரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டார். அதுக்கப்புறமா தன்னுடைய அண்ணன் இருந்தார்ல டோரா ஷிக்கோ, அவரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவரை கொன்னார். அதுக்கப்புறமா ஷேர் தரேன்னு சொல்லி கூட்டணி அமைச்சார்ல தன்னுடைய தம்பி முராத், அவர்கிட்டையும் ஷேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் படுகொலை செஞ்சார். அதோடு நிற்கலை, அவரோட இன்னொரு அண்ணன் இருந்தார்ல ஷா ஷுஜா, அவரை பர்மாவுக்கே ஓட விட்டார், இந்த பக்கம் நீ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இதோடவும் நிற்கல அவுரங்கசீப் தன்னுடைய பெற்ற தகப்பனை வீட்டு காவலில் அடைச்சி வச்சார். அவருக்கான எந்த விதமான அரசு மரியாதையும் போய் சேராமல் ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே அவர் அடைஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிறது தான் அவுரங்கசீப்புடைய உத்தரவாகவே இருந்துச்சு.
இப்படி தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தந்தைன்னு இவங்க எல்லாரையுமே அழிச்சிட்டு தான் அரியணைக்கே வந்து அமர்றாரு அவுரங்கசீப். அவுரங்கசீப்புடைய அந்த கொடுஞ்செயல் அப்படிங்கிறது பலரை கோபப்படுத்துச்சு. குறிப்பாக இஸ்லாமிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க இதை ஏற்றுக்கவே இல்லை. முகலாய பேரரசுடைய தலைமை காசியாக இருந்தவர் இவரை அரசராக ஏற்றுக்க முடியாது, நான் ஏற்றுக்க மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு தனக்கு தோதான ஒருத்தரை வந்து தலைமை காசியாக நியமிக்க வச்சு அதுக்கப்புறமா தன்னை அரசராக அங்கீகரிக்க செஞ்சவர் தான் அவுரங்கசீப். அது மட்டும் இல்லை, மெக்காவுடைய ஷாரிஃப் வந்து ஷாஜஹானுக்கு அவுரங்கசீப் செஞ்ச கொடுமைகளை பார்த்து ரொம்பவே கோபப்பட்டார். 7 வருடங்கள் ஷாஜஹான் இதே மாதிரி காவலில் வைக்கப்பட்டிருந்தார், வீட்டு காவலில். அந்த 7 வருடங்களுக்கும் மேலாக மெக்காவுடைய ஷாரிஃப் அவுரங்கசீப்புடைய எந்த பரிசுகளையுமே வாங்கிக்கல. தந்தையை மோசமாக நடத்தின மகனுடைய பரிசுகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்லி அவுரங்கசீப்பை தொடர்ந்து நிராகரித்தார் மெக்காவுடைய ஷாரிஃப். இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்ட், சரியாக தான் இருந்திருக்கு. எவ்வளோ கொடுமையான ஒருத்தனாக இருந்திருக்கான், எவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கான். சகோதரர்களையே இந்த அளவுக்கு கொலை பண்ணியிருக்கான், நாட்டை விட்டு ஓட வச்சுருக்கான், அப்பாவே இவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கான். இவெல்லாம் மனுஷனா இப்படியா வந்து பதவிக்கு வரணும்னு துடிக்கிறது அப்படின்னு ஒரு கோவம் வரலாம். ஆனால் இது அவுரங்கசீப் தான் ஃபஸ்ட்டு பண்ணாரான்னு பார்த்தா இல்லை. இதான் சொன்னேன் ஏற்கனவே பார்த்தோம்னா ஷாஜஹானுடைய கதையில் வரும்னு சொல்லியிருந்தால அதுதான். அவருடைய அப்பாவோட ஷாஜஹானை தன்னுடைய தந்தையான ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கினவர். அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய சகோதரர்களை கொலை செஞ்சவர். இதே மாதிரி தான் முகலாய பேரரசுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதிகார போட்டிக்காக, அரியணை போட்டிக்காக சகோதரர்கள் வெட்டி சாகிறது தான் தொடர்ந்து நடக்கும். அதுதான் முகலாய பேரரசுங்கிற சரிஞ்சு விழுறதுக்கே காரணமாக இருந்துச்சு. அதே பழக்கத்துலையும் அதே பண்பாடுலையும் இருந்த அவுரங்கசீப்பும் அதே மாதிரியான முறையில் தான் ஆட்சிக்கே வராரு. அதனால் அவுரங்கசீப் மட்டும்தான் இதை செஞ்சுட்டு வந்தார், அவர் தான் கொடுங்கோலானவர் அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணார், அதனால தான் அவரை கொடூரமானவர்னு நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன மாதிரியான ஆட்சி முறைகளை செலுத்தினார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவருடைய மெயின் கோல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா முகலாய பேரரசை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது, இன்னும் பெருசாகணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரே கோலாக இருந்துச்சு. 6வது முகலாய பேரரசர் அவர் பதவிக்கு வந்த சமயத்தில் தான் முகலாய பேரரசுங்கிறது தன்னுடைய உச்சபட்ச நிலையை போய் அடைஞ்சது. இந்த மேப்பை பாருங்கள், இந்திய துணை கண்டம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு அரசாட்சியின் கீழே இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது அவுரங்கசீப்புடைய காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அந்த அளவுக்கு முகலாய பேரரசுங்கிறது பறந்து விரிஞ்சிருந்துச்சு. அவ்வளோ பெரிய பேரரசை உருவாக்குறதுக்கும் சரி, அதை நிர்வகிக்கிறதுக்கும் சரி, அவுரங்கசீப் கையில் எடுத்தது கடுமையான கட்டுப்பாடுகளை தான். தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு குரல் யாருடையதாக இருந்தாலும் அது எந்த மூலையிலிருந்து வந்தாலும் சரி அதை இம்மிடியட்டாக நிறுத்திடணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தவர் அவுரங்கசீப். அதனால தான் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் தொடர்ந்து பல ரெபெலியன்ஸை வந்து அவர் தடுத்துக்கிட்டே இருந்தாருங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுங்கிறது நமக்கு கிடைக்க வரும். இந்த இடத்துல ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துச்சு, அதை தடுத்து நிறுத்ததுக்கு வந்து அரசருடைய ஆர்மி போனாங்க, அதை தடுத்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சு, அதை தடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக வரும். அப்படி தடுத்து நிறுத்தினாங்கன்னு இருக்கு இல்லையா, அது சாதாரணமாக செய்யலை, பயங்கர வயலண்ட்டான ஒரு மெத்தடில் தான் அதை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி யாராவது கிளர்ச்சி பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியணும். அதை பார்த்து இன்னொருத்த வந்து புரட்சி செய்கிறதுக்கு யோசிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உருவாக்கணுங்கிறது தான் அவுரங்கசீப்புடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. அதன்படி தான் தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய அண்ணனான டாரா ஷிக்கோவை தேடிக்கிட்டு இருந்தார் அவுரங்கசீப்பு. நம்ம பார்த்தோம்ல, அவரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கும் அவருடைய மகனுக்கும் பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரெஸ் போட வச்சு ஆக்ராவுடைய வீதிகள் தோறும் அவரை தெருவாக அழைச்சிட்டு போக வச்சுருக்கார். என்னை எதிர்த்தா இந்த மாதிரியான நிலைமை தான் உங்களுக்குலாம் இருக்கும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணிச்சு. டாரா ஷிக்கோவுடைய ஆதரவாளர்களுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கக்கூடிய ஒன்றா அது இருந்துச்சு. இப்படி தன்னுடைய சொந்த அண்ணனுக்கு இவ்வளோ மோசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் தான் அவுரங்கசீப். அதை தான் தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார். இப்படி அவுரங்கசீப் உருவாக்கின அந்த முகல் பேரரசில் பல இடங்களில் தொடர்ந்து ரெபலியன்ஸுங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி ஆஹோம் கிங்டம், புண்டேலா, பாஸ்டூன் ரிவோல்ஸ், மேவா ரெசிஸ்டன்ஸ், லிங்காயத் அப்ரைசிங், கோலி ரெபலியன்னு ஏகப்பட்ட ரெபலியன்ஸ் அப்படிங்கிறது முகலாய பேரரசில் உருவாகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் உருவாக்கின பேரரசில் எங்கெங்கெல்லாம் புரட்சி வெடிக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தவர் தான் அவுரங்கசீப். இதில் யாரையுமே அவர் விட்டு வைக்கல. தன்னுடைய சொந்த மகனுக்கே இதே நிலைமை தான். தன்னுடைய சொந்த மகனான முகமது அக்பர் தன்னுடைய தந்தைக்கு எதிராக புரட்சிங்கிறத செய்கிறாரு. நான் தான் இனிமேல் அரசன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான புரட்சி செய்கிறார்.
மகனாக இருந்தாலும் அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு ஓட ஓட விரட்டி வேட்டையாட ஆரம்பிக்கிறார் அவுரங்கசீப். தன்னுடைய தந்தைக்கு பயந்து இனிமேல் இங்கே இருந்தால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினச்சி பெர்ஷியாவுக்கு தப்பிச்சு ஓடி போன அக்பர் கடைசியில் அங்கே தான் மரணமே அடைஞ்சார். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒருத்தராக இருந்த அவுரங்கசீப் அந்த கடுமையான நடவடிக்கைகளால் தான் இந்துக்களுக்கு எதிரான ஒருத்தராக கட்டமைக்கப்படுறார். ஏன்னா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அவுரங்கசீப்புக்கு இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வந்துச்சு. அதனால் அவங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய ஆர்மியை அனுப்பி வச்சார்ல, அந்த இராணுவம் இந்துக்களை தான் அதிகமாக கொடுமைப்படுத்திச்சு, அவங்களுடைய கோயில்களெல்லாம் அடித்து உடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கிறது கட்டமைக்கப்படுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கத்தில் இருந்துமே இந்த மாதிரியான எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காரு அவுரங்கசீப். அதை கட்டுப்படுத்துறதுக்கு கொடூரமான நடவடிக்கைகளை சமரசமே இல்லாமல் செஞ்சுருக்காரு அவுரங்கசீப் அப்படிங்கிறதா வரலாறுல நமக்கு தெரியுது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று ஜாட் ரெபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1667க்கு மேலான காலகட்டத்தில் மதுரா பகுதியில் இருந்த ஜாட் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுரங்கசீப்புடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. நாங்கள் இனிமேல் அவுரங்கசீப்புக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சி செய்கிறாங்க. அவங்க கிளர்ச்சி செய்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஜிசியா டேக்ஸ், அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் செலுத்த வேண்டிய வரி அப்படின்னு ஜிசியா டேக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் செய்யப்பட்டுச்சு. அந்த ஜிசியா டேக்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஏன் செலுத்தணும் அப்படிங்கிறத வச்சோம். அதே மாதிரி கேசவராய் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயிலுங்கிறது முகலாயர்களுடைய இராணுவத்தால் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டுருச்சு. அதை எதிர்த்து தான் நாங்கள் இந்த கிளர்ச்சியை செய்கிறோன்னு ஜாட் மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக கிளர்ச்சி செஞ்சாலும் சரி, அது அரசுக்கு எதிரானது, தப்பானதுன்னு சொல்லி இராணுவத்தை அனுப்பி வைக்கிறார் அவுரங்கசீப். பெரிய அளவுக்கான மெசாக்கர் அங்கே நடக்குது, ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க. இதே மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் அவுரங்கசீப்புடைய அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது வெடிக்குது. அந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறேன்னு போன அவுரங்கசீப்புடைய ஆர்மி அங்கேயும் பெரிய அளவுக்கான மெசாக்கருங்கிறத செய்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருமே வெட்டி சாய்க்கிறாங்க. அப்படி அதிகமான பேர் செத்து போனாங்கல்ல, அவங்க இந்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்கள். இப்படி ரிலீஜியன் ஆஸ்பெக்டில் அவுரங்கசீப் இந்த மாதிரியான கொலைகளை தன்னுடைய உத்தரவின் பேரில் செய்யலை. எனக்கு எதிராக யார் கிளம்புனாலும் அவங்கள நான் காலி பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட தான் அவுரங்கசீப் தொடர்ந்து செயல்பட்டிருக்கார். இந்த கேசவராய் கோயில் அப்படிங்கிறது தரைமட்டமாக்கப்பட்டதும் அப்படி ஒரு சம்பவத்தால் தான். இந்த கோயில் மட்டும் இல்லை, பெனாரஸில் இருந்த விஸ்வநாதர் கோயிலும் கூட அவுரங்கசீப்புடைய இராணுவத்தால் தகர்க்கப்பட்டுச்சு. அந்த 2மே எந்த காரணத்துக்காக தகர்க்கப்பட்டுச்சுன்னா மராட்டியர்களுக்காக தான். மராட்டியர்கள் தொடர்ந்து முகலாய பேரரசுக்கு ஒரு த்ரெட்டாகவே இருந்தாங்க. அவங்க நேரடியான தாக்குதலை செய்கிறத விட கொரில்லா வார்ஃபேரில் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது இருந்துச்சு. சத்ரபதி சிவாஜி திடீர்னு தாக்குதல் நடத்தி முகலாய சாம்ராஜ்யத்துக்கு பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு எல்லா வழியும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவுரங்கசீப். சிவாஜிக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் அவருடைய கோபம் அப்படிங்கிறது திரும்பிச்சு. சிவாஜிக்கு அந்த சமயத்தில் இந்த 2 கோயிலையும் இருந்த புரோகிதர்கள் தான் பெரிய அளவுக்கான சப்போர்ட்டுங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு, தங்குறதுக்கு, தளவாடங்கள் வைக்கிறதுக்கெல்லாம் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு சிவாஜிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவுரங்கசீப்புக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த 2 கோயிலையும் ஒட்டு மொத்தமாக இடித்து தள்ளிடுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டார். அதன் அடிப்படையில் தான் அந்த கோயில் அப்படிங்கிறது தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவர் கோயிலை இடித்ததுக்கு காரணம் அது இந்து கோயிலாக இருக்குது, இஸ்லாமிய மதத்துக்கு எதிரானதாக இருக்குது, அதனால் இஸ்லாம் மதத்துக்கு இவங்க மதம் மாறணும், அதுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த கோயில் தான் காரணமாக இருக்குது, அந்த கோயிலை இடித்து உடைங்க அப்படிங்கிற ரீசனுக்காக அவர் உடைக்கலை. மராட்டியர்களுக்கு எதிரானதாக சிவாஜியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை காரணமாக அந்த கோயில் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது அவுரங்கசீப் இஸ்லாத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கோயில்களை இடிக்க உத்தரவிட்டார் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க முக்கியமான உதாரணமாக சொல்லக்கூடியது என்னென்னா, சாக்கி முஸ்தத் கான் அப்படிங்கிற இவர் எழுதின மாசிர் ஐ அலாம்கிரி அப்படிங்கிற ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜ் கிரானிக்கல் தான். இதில் அவுரங்கசீப்புடைய பெருமைகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் தான் இதுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவுரங்கசீப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கு அப்படியே நேர் எதிரான ஒன்றா தான் இருக்குது. எந்த மாதிரியான தரவுகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். முதல்ல அவுரங்கசீப் எந்த இடத்துலையும் கட்டாய மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவை போடவே இல்லை. அது ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்குது. அதே சமயத்தில் எல்லா மதத்தினருடைய நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய நம்பிக்கைகள் மேலே எந்த விதமான குறைகளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்கிறத தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவாக போட்டிருக்காரு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்துக்களுக்கும் பங்களிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
அக்பருடைய காலகட்டத்தில் தான் முதல்ல இந்துக்களையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்க்கக்கூடிய பழக்கங்கிறது முகலாய பேரரசில் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 20% 22% அளவுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஷாஜஹான் காலம் வரைக்குமே இதே மாதிரியான நிலைமை தான் இருந்திருக்கு. அவுரங்கசீப் பதவிக்கு வந்தப்போ முதல் 10 வருடங்களுக்கு இதே மாதிரியான பெர்சன்டேஜுங்கிறது தான் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய அரசாட்சியுடைய பிற்காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 49% பேர் இந்துக்களாக அவருடைய அரசு அதிகாரிகளாக செயல்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப்புடைய ரொம்ப மனம் கவர்ந்த மிக முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் ராஜா ரகுநாதா. தான் அரசராக பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜா ரகுநாதாவை தான் தலைமை நிதி அமைச்சராக பதவியில் அமர வச்சாரு அவுரங்கசீப். அவருடைய எல்லா முக்கியமான டெசிஷனும் ராஜா ரகுநாதாவை கேட்டு தான் அவர் செய்யக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஏகப்பட்ட கரெக்ஷன்ஸை ராஜா ரகுநாதா கொண்டு வந்திருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பர்னியர் தன்னுடைய குறிப்புகளில் முகலாய பேரரசில் அவுரங்கசீப்பை விட அதிகமான அளவுக்கு பவருங்கிறது ராஜா ரகுநாதாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற குறிப்பை பதிவு செய்கிறார். ராஜா ரகுநாதா ரொம்ப நாளைக்கு இல்லை, நடுவில் அவர் இறந்து போயிடுறார். ஆனாலும் தன்னுடைய கடைசி காலம் வரைக்குமே ராஜா ரகுநாதாவை தான் அவுரங்கசீப் நினைவில் வச்சுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தன்னுடைய அரசு அதிகாரி ஒருத்தருக்கு கடிதம் எழுதும்போது ராஜா ரகுநாதா மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத செய்யுங்க, எளிய மக்களுக்கு எப்பவும் நன்மை செய்யக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனாக அது இருக்கணும், அவங்களுடைய தேவைகள் எப்பவும் சந்திக்கப்படக்கூடிய ஒன்றா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணுங்கிற மாதிரியான குறிப்புகளை அவர் பதிவு செய்கிறார். அதே மாதிரி அவுரங்கசீப் ரொம்ப கடுமையான ஒருத்தராக இருந்தார். அவருக்கு முன்னாடி வரைக்கும்லாம் முகலாய பேரரசர்கள் இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பெயிண்டிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நிறைய கட்டுமானங்களை செஞ்சாங்க. அதனால நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது. இந்தியாவோட ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக மாறுச்சு, அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவுரங்கசீப் அதை விட மாற்று வேலைகளை செஞ்சார். அவுரங்கசீப்புடைய காலகட்டத்தில் தான், அதாவது 500 வருடங்களாக இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பெர்ஷியன் இந்துஸ்தானி கலவைகளில் இசை படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அரசர்களுடைய சந்தோஷத்துக்காக பிரம்மாண்டமான செலவுகளெல்லாம் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் சரியான முறையில் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒருத்தராக அவுரங்கசீப் இருந்திருக்கார். இதே மாதிரி அவருடைய படை தளபதிகளில் ராஜ்பூட் அரசர்கள் தான் முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. சிவாஜி அடக்கிறதுக்கே ஒரு ராஜ்பூட் இளவரசா தான் அனுப்பி வைக்கிறாரு அவுரங்கசீப். அந்த அளவுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் சம பங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஜிசியா டேக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஜிசியா டேக்ஸுங்கிறத அவுரங்கசீப் கொண்டு வரல. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே அது பயன்பாட்டில் இருந்த ஒன்றா இருந்திருக்கு. ஒரு அரசர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கணும். அப்போ தான் பிரச்சனைகள் பெருசாக இல்லாத அளவுக்கு அவரால் ஆட்சி செய்ய முடியும். அப்படிங்கிறதால ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக தன்னுடைய அரசு இருக்குது. அப்படிங்கிறதால இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை சந்தோஷப்படுத்த வேண்டிய நிலைங்கிறது அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் ஜிசியா டேக்ஸ் அப்படிங்கிறத ஒரு மேண்டேட்ரிக்காக அவரும் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ப்ராப்பர் இஸ்லாமிக் ஸ்டேட் தான், நான் முஸ்லீம்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் இன்னும் வரி வசூலிக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நடங்குது அப்படிங்கிறத காட்டிக்கக்கூடிய விதமாக இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் பதிவு செய்கிறாங்க. இப்படி அவர் மதத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யல, அவருடைய ஆட்சிங்கிறது ரொம்ப தெளிவான ஒன்றா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸுங்கிறது நமக்கு முகல் ரெக்கார்ட்ஸில் இருந்து மட்டும் கிடைக்கல, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பலருடைய குறிப்புகள்லேருந்து கிடைக்கிது. அதுவும் இந்து ஸ்காலர்ஸ் பதிவு பண்ண குறிப்புகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது. பீம் சக்சேனா அப்படின்னு அவுரங்கசீப்பருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஒரு ஆஃபீஸர், ஹிந்து ஆஃபீஸர் என்ன குறிப்பு பதிவு செய்கிறாருன்னா, ஷாஜஹானுடைய காலகட்டத்தில் வாரத்துக்கு ஒரு முறை தான் அரசவைங்கிறது நடக்கும். அந்த சமயத்தில் அவரை புகழ்கிறது தான் பெருசுவாக நடக்குமே தவிர பெரிய அளவுக்கு மக்களுடைய குறைகள்ங்கிறது கேட்கப்படாது. ஆனால் அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை அரசவைங்கிறது கூடுது. அந்த சமயத்தில் மக்களுடைய குறைகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது. அதனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸுக்கு உடனடியாக நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது அப்படிங்கிற குறிப்பை தரார். அதே மாதிரி ஈஸ்வரதாசாங்கிற ஒரு கவிஞரும் தன்னுடைய குறிப்பில் அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்துக்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார். இதே சமயத்தில் அவுரங்கசீப் தன்னுடைய வார்த்தைகள்லேயே என்ன குறிப்பை பதிவு செய்கிறாரு அப்படின்னா, இந்து பார்ப்பனர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வரலாற்றை மாற்றிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய மொழியில் புது கதைகளை உருவாக்கி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்கள குழப்புறாங்க. அதனால் அவங்களுடைய சூழ்ச்சிகள் எளிய மக்களுக்கு போய் சேராத மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நாம் எடுக்கணுங்கிற மாதிரியான குறிப்பை பதிவு செய்கிறார். இதே மாதிரியான குறிப்புங்கிறது அக்பருடைய பீரியட்லேயும் நடக்குது. அக்பரும் இதே மாதிரியான பிரச்சனையை பார்க்குறா. அதை சரி செய்கிறதுக்காக பார்ப்பனருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மற்ற சாதியினருக்கு அங்கீகாரங்களை வழங்குறார். அவங்களும் எழுதலாம், அவங்களுடைய எழுத்துக்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான மெத்தட்ஸ் அவர் கொண்டு வரார்.
இதே மாதிரியான ஒரு மெத்தடை தான் அவுரங்கசீப்பும் ட்ரை பண்ணுறாரு. இப்படி அவுரங்கசீப்பை பற்றி இருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது வெறும் மித்து தான். ஆக்சுவலாக அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்று பேசுது. அவர் ரொம்ப தெளிவாக ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு தன்னுடைய ஆய்வு மூலமாக ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறாங்க ஆண்ட்ரே ட்ரஸ்கே. இப்படி இந்த அளவுக்கு தெளிவாக மக்களுடைய வரிப்பணம்ங்கிறது வீணாகக்கூடாது, எல்லா மக்களுக்கும் அமைதியான ஒரு சூழலுங்கிறது உருவாகணும், எல்லாருடைய நம்பிக்கையும் பாதுகாக்கப்படணும், அதே மாதிரி எல்லாருக்கும் நியாயங்கிறது போய் சேரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்ததுனால தான் தன்னுடைய இறுதி காலத்திலையுமே ரொம்ப தெளிவாக அதற்கான ஆசைகளை வெளிப்படுத்தினார் அவுரங்கசீப். தான் இறந்துட்டா தனக்காக பெரிய பெரிய அளவுக்கு கல்லறைகள்லாம் கட்ட வேணாம், நான் எங்கே புதைச்சேன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை புதைத்த இடத்துல எந்த விதமான குறியீடுகளோ எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அவுரங்கசீப். அப்படி தான் 1707 அகமதாபாத்தில் இயற்கையாக அவுரங்கசீப் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய உடல் குல்தாபாத்தில் இருக்கக்கூடிய சூஃபி செயின்ஸ்லாம் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டுச்சு. அவர் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காருங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாத மாதிரி தான் அவருடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் வந்த முகலாய அரசர்கள் ரொம்ப எளிமையான முறையில் சின்னதாக அவருக்குன்னு ஒரு கல்லறையை கட்டி எழுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவுரங்கசீப் இந்துக்களுக்கான விரோதியாக இருந்திருக்காரு, இந்து மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜுங்கிறது ஒரு பிம்பமாக தான் இருக்கே தவிர ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்துங்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுதான் ஆக்சுவலான ட்ரூத்தாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. இது வரைக்கும் கிடைத்த தகவல் படி அவர் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் ஆட்சி செய்யலை, ரிலீஜியஸ் அடிப்படையில் அவர் மக்களை கொடுமைப்படுத்தலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் அதிகமான ரிசர்ச் நம்ம பண்ணும்போது, இன்னும் அதிகமான எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கும்போது இதில் மாற்று கருத்துங்கிறது நிகழலாம். ஆனால் ரிசர்ச் அடிப்படையிலே இல்லாமல் எந்த விதமான எவிடன்ஸஸும் இல்லாமல் அவுரங்கசீப் இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டார், இந்து அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை இன்னைக்கும் கலவரத்துக்காக பயன்படுத்துறதுங்கிறது தப்பான ஒன்றா இருக்கும். அதுதான் இப்போ ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்புங்கிற கொடுங்கோலனுடைய கல்லறைங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது. அந்த போராட்டத்தில் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா இந்துக்களை கொண்டாருங்கிறது. ரெண்டாவது, சம்பாஜி மகாராஜா கொடுமை பண்ணி கொலை பண்ணவர் இவர் அப்படிங்கிறது. சம்பாஜி மகாராஜா உண்மையிலேயே இவர் கொடுமை பண்ணி கொலை பண்ணாரா? எந்த அளவுக்கு கொடுமை பண்ணி கொலை பண்ணார்? ஏன் அந்த கொலைங்கிறத செஞ்சார்? சம்பாஜிக்கு இவருக்கு இருந்த பிரச்சனைங்கிறது என்ன? இந்த சம்பாஜி மகாராஜங்கிறவர் யார்? அவர் என்னெல்லாம் பண்ணார்? இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் சினிமா பவனில் அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதில் உங்களுக்கு இன்னும் ஆழமான புரிதல்ங்கிறது கிடைக்கும். சரி, ஓகே பிக் பாஸ். அவுரங்கசீப்புடைய வரலாறு மூலமாக அவர் உண்மையிலேயே மதத்தின் அடிப்படையில் தான் கொடுமைகள் செஞ்சாரா இல்லையாங்கிற பதில்ங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பாய்.